அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். ஆவியால் நம்மை நிரப்புவார், அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழிகுவார். விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்களோருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த இறைமக்களே, இன்றைய ஞாயிறு இறை இரக்கத்தின் ஞாயிறாக கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இப்புனித திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம் சார்பாக
வாழ்த்தி வரவேற்கின்றோம். இறை இரக்கத்தின் வெளிப்பாடே இவ்வுலகம் உண்டானது. இறை இரக்கத்தின் வெளிப்பாடே இவ்வுலகை இயக்க செய்கிறது. இறை இரக்கத்தின் வெளிப்பாடே நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இறை இரக்கத்தின் வெளிப்பாடே நம் வாழ்வின் அற்புதங்களும் அதிசயங்களும் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. இறை இரக்கத்தின் எல்லையில்லா வெளிப்பாடே தம் ஒரே மகனை இவ்வுலகிற்கு கொடுத்தது. இறை இரக்கத்தை பெற்றுக்கொண்டிருக்கும் நாம் அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியில் தோமாவின் வலுவின்மையில் இறைவனின் வல்லமை சிறந்து விளங்குகின்றது. தோமாவின் மனம் சற்று தடுமாறினாலும் இறுதியில் உயிருள்ள இறைமகனை கண்டுகொண்ட தன் விளைவாக இறைமகனே மீட்பர் மெசியா என்ற மறை உண்மை நமக்கு ஆழமாக உணர்த்துகின்றது. மேலும் இறைமகன் இவ்வுலகிற்கு வந்தபோது அமைதி பாடப்பட்டது. அவரது உயிர்ப்பிலும் அமைதி பொழியப்படுகின்றது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைப்பவனுக்கு கடவுளின் இரக்கம் மிக பெரியது. கடவுளுக்கு மனிதனுக்கும் கொடுத்த வரம் நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி உழைக்க வேண்டும் என்பதாகும். தொழிலாளர்கள் உழைக்காது விட்டுவிட்டால் நாட்டின் பொருளாதாரம் முடங்கிவிடும். எனவே தன்னலமற்ற தொழிலாளர்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றவர்களாய் உயிர்த்த கிறிஸ்து கொண்டு வந்த அமைதியும் அவரது சாயலையும் தாங்கியுள்ள நாம் அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் கடவுளின் மக்கள் எனப்படுவார் என்ற இறைவார்த்தைக்குரியவர்களாய் அமைதியின் தூதுவர்களாக வாழ்ந்திட அருள் வேண்டி இன்றைய தெய்வீக திருப்பலியில் பக்தியுடன் இணைவோம். இயேசுவில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இறை இரக்கத்தின் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். எனவே இவ்விழா வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நாம் நம்முடைய வாழ்வின் தேவைகளுக்காக நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். குறிப்பாக தொழிலாளர்களுடைய நலனுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். நமது பங்கிலிருந்து வெளிநாட்டில் வாழக்கூடிய இறை மக்களுடைய நலன் வேண்டி ஜெபிக்கின்றார்கள். நாமும் நமது குடும்பங்களிலிருந்து பங்கிலிருந்து வெளியூர்கள் வெளிநாடுகளிலே வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இறைவன் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை தந்திட வேண்டும் என ஜெபிப்போம். ரீஜினா என்னும் பிள்ளையினுடைய 19வது வயது பிறந்தநாள் நன்றி பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இந்த பிள்ளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து ஞானத்தோடு வழி நடத்திட ஜெபிப்போம். ஜான் ஜெபசிங் ஷீபா தம்பதியருடைய 11வது ஆண்டு திருமண நாள் நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இந்த குடும்பத்தினரை, தம்பதியரை, பிள்ளையை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்திட ஜெபிப்போம். ஜெலின் ராஜ் என்னும் பிள்ளையினுடைய பிறந்த நாள் நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இந்த பிள்ளைக்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் நல்ல ஞானத்தையும் ஆயுள் நாட்களையும் தந்து இறைவன் காத்திட ஜெபிப்போம். அஜித்குமார் ஷோபியா தம்பதியருக்கு திருமணம் நல்லபடியாக நடந்ததற்கு நன்றி பலியாக ஜெபிக்கின்றார்கள். இவர்களது திருமண வாழ்வு சிறப்புற அமைய வேண்டும் என ஜெபிப்போம். மரிய நேசம் என்பவருக்கு நல்ல உடல் நலம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இறைவன் இவருக்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை வழங்கிடுவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். மேலும் ஆண்டனி டார்வின் அபிஷா குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த நலன்களை நன்றியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இன்னும் அதிகமான நலன்களால் நன்மைத்தனங்களால் இந்த குடும்பத்தினரை இறைவன் வழிநடத்தி காத்திட வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். மேலும் இன்றைய கல்வாரி பலியிலே சுசிலா என்னும் தாயினுடைய முதல் ஆண்டு நினைவு பலியாகவும், மிக்கேல்தாஸ் என்னும் ஆன்மாவினுடைய நினைவாகவும், ஜேம்ஸ் என்னும் ஆன்மாவினுடைய நினைவாகவும், ஜான் பாஸ்கல் ராஜ், மாசில்லா மணி நேசம் என்னும் ஆன்மாக்களுடைய நினைவாகவும், திரு சேவியர் என்னும் ஆன்மாவினுடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். நாமும் இந்த ஆன்மாக்களை இறைவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலும் இன்றைய கல்வாரி பலியை நேரடி ஒளிபரப்பு வாயிலாக வெளியூர்கள் வெளிநாடுகளிலிருந்து இல்லங்களிலிருந்து பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தினரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து இவர்களது வேண்டுதல்கள், எண்ணங்கள், இயக்கங்கள் ஆகிய அனைத்தையும் அறிந்து நிறைவேற்றி காத்திட வேண்டும் என ஜெபிப்போம். மேலும் இன்றைய கல்வாரி பலியிலே நம்மோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய பல்லவிளை பங்கு சமூக இறை மக்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் இந்த பங்கு சமூகம் ஒன்றாக இணைந்து முயற்சி எடுத்து கட்டியெழுப்பி கொண்டிருக்கக்கூடிய ஆலய பணிகளை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், திட்டமிட்ட நாளிலே இவர்களது ஆலய அர்ச்சிப்பு விழா நடைபெற வேண்டும் என்பதற்காகவும், அவர்களை வழிநடத்தக்கூடிய பங்கு தந்தையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த கல்வாரி பலியிலே நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் உள்ள அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே. ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வரத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கை நீ தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இவ்வருளை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புதுப்பிறப்படைந்ததையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய முதல் வாசகம் கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் வழியாக நிகழ்ந்த அரும் செயல்களை பற்றி எடுத்துரைக்கின்றது. திருத்தூதர்கள் செய்த அற்புதங்களால் ஏராளமான மக்கள் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு
இயேசுவின் சீடரானார்கள். மக்கள் கொண்ட நம்பிக்கையால் பேதுருவின் நிழல் பட்டவர்கள் கூட நலமடைந்தனர். நாம் கடவுள் மீதும் அவரது பணியாளர்கள் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழும் வர வேண்டி இந்த வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். திருத்தூதர் பணிகள் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வரை உள்ள இறைவார்த்தை. திருத்தூதர் பணிகள் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வரை உள்ள இறைவார்த்தை. மக்களிடையே பல அரும் அடையாளங்களும் அருள் செயல்களும் திருத்தூதர் வழியாய் செய்யப்பட்டன. அனைவரும் சாலமோன் மண்டபத்தில் ஒருமனத்தவராய் கூடி வந்தனர். மற்றவர் யாவரும் இவர்களோடு சேர்ந்து கொள்ள துணியவில்லை. ஆயினும் மக்கள் இவர்களை பற்றி பெருமையாக பேசினார். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் இவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள். பேதுரு நடந்து செல்லும்போது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல் நலமுற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள். ஜெருசலேமை சுற்றியிருந்த நகரங்களிலிருந்து மக்கள் உடல் நலமற்றோரையும் தீய ஆவிகளால் இன்னலுற்றோரையும் சுமந்து கொண்டு திரளாய் கூடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடலானது திருப்பாடல் 118ஆம் அதிகாரம் 2 முதல் 4 மற்றும் 22 முதல் 24 முடிய. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளை கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், ஆக மகிழ்வோம்.
செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். இன்றைய இரண்டாம் வாசகமானது மானிடர் மகனின் ஆட்சியை பற்றி யோவானின் சாட்சி எடுத்துரைக்கின்றது. கிறிஸ்துவின் ஆட்சி உரிமையில் பங்கு பெறும் பொருட்டு அவரது வேதனையில் பங்கு பெற்றவராக யோவான் தன்னை சுட்டிக்காட்டுகிறார். நாம் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ அழைத்து கொடுக்கிறார். எப்பொழுதும் வாழ்பவரும் சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் அதிகாரம் கொண்டிருப்பவருமான ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். என்றென்றும் வாழும் கிறிஸ்து இயேசுவுக்கு சான்று பகரும் வரம் வேண்டி இந்த வாசகத்துக்கு கவனமுடன் செவிமடுப்போம். திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 9 முதல் 13 மற்றும் 17 முதல் 19 வரை உள்ள இறை வார்த்தைகள். திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரை மற்றும் 17 முதல் 19 வரை உள்ள இறை வார்த்தைகள். உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆட்சி உரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்வோருமான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிந்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததால் பக்துமு தீவுக்கு வர நேர்ந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமையன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெரும் குரல் ஒன்று எக்காலம் போல முழங்க கேட்டேன். நீ காண்பதை ஒரு சுருளேட்டில் எழுதி 7 இடங்களில் உள்ள திருச்சபைகளுக்கு அதை அனுப்பி வை என்று அக்குரல் கூறியது. என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன். அப்பொழுது 7 பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன். அவற்றில் நடுவே மானிட மகனை போன்று ஒருவரை பார்த்தேன். அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன் பட்டையும் அணிந்திருந்தார். நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல் அவரது காலில் விழுந்தேன். அவர் தமது வலது கையை என் மீது வைத்து சொன்னது, அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்வோரும் நானே. இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனவே நீ காண்பவற்றை, அதாவது இப்பொழுது நிகழ்கின்றவற்றை, இனி நிகழ இருப்பவற்றையும் எழுதிவை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான்
எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவர்களிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலின்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு. உன் கையை நீட்டி என் விலாவில் இடு. ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பலர் அவர் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்பியதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாசமிகு குழந்தைகளே, பாஸ்கா காலத்தினுடைய 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகின்ற இறை இரக்கத்தை மையப்படுத்தி இறைவனுடைய இரக்கம்தான் நம் அனைவருடைய இரு கண்கள் என்பதையும், இந்த இறை இரக்கத்தின் மூலமாக நம்முடைய வாழ்விலே நாம் அனைத்து விதமான அருள் ஆற்றலையும் அன்பு நிறைந்த செயல்களையும் இரக்கச் செயல்களையும் நாம் செய்வதற்கான ஆற்றலை பெறுகிறோம். எனவே இந்த அருமையான நாளிலே இறை இரக்கத்தை நாம் முன்வைத்து இறைவனுக்குரிய உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ இன்றைய நாள் நம்மை அழைப்பு விடுக்கிறது. இரக்கம் என்பதே அவருடைய பெயர் என்பது ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதியவர் அருள் பணியாளர் கென் பார்க்கர் என்று சொல்லக்கூடியவர். இந்த கென் பார்க்கர் எழுதிய இந்த புத்தகத்திலே அடங்கியிருக்கக்கூடிய மைய செய்தி, அவருடைய இரக்கம் எனக்கு விடுதலை தந்தது என்பதாகும். அப்படி அந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருந்தது என்று சிந்திக்கின்ற வேளையிலே
குற்ற பழி உணர்வோடு பல ஆண்டுகள் வாழ்ந்து விரக்தியான நிலையிலே அமைதிக்காக போராடி இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு முதியவருடைய வாழ்வில் கண்ட அன்றாட செயலைத்தான் இந்த புத்தகம் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. அன்று ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளை ஆகிவிட்டது. குருவானவர் ஞாயிறு திருப்பலிகள் அனைத்தும் முடித்துவிட்டு மற்ற கடமைகளையும் நிறைவேற்றிவிட்டு சோர்வோடு படுக்கை அறைக்கு செல்கின்றார். அந்த நேரத்திலே 2 மணி நேரம் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையிலிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. அது அழைப்பை எடுத்து பேசிய அந்த குருவானவர் எதிர் பக்கத்திலிருந்து ஒரு முதியவர் இறக்கும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கு ஒப்புரவு அருட்சாதனம் வழங்க வேண்டும், எனவே நீங்கள் வர வேண்டும் என்று அந்த அழைப்பை குருவானவர் பெறுகின்றார். உடனடியாகவே அந்த குருவானவர் அங்கிருந்து புறப்பட்டு அந்த மருத்துவமனைக்கு செல்கின்றார். அவர் அங்கு இருக்கக்கூடிய ஒரு முதியவரை சந்திக்கின்றார். அந்த முதியவர் இறக்கும் தருவாயிலே இருந்து கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களிலே அவர் செய்த குற்றங்கள் பாவங்களிலிருந்து அவர் விடுதலை பெற வேண்டும், இறைவனோடு அவர் ஐக்கியமாக வேண்டும் என்ற அந்த வேண்டுதலை அந்த முதியவர் அந்த குருவானவரிடத்திலே சொல்கிறார். அது மட்டுமின்றி அந்த முதியவர் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னால் நான் இந்த இடத்திலே ஒரு தவறை செய்தேன், இந்த தவறு என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய உறவுகளையும் அழித்து கொண்டிருக்கிறது, பல நிலைகளிலே வீழ்ச்சிக்கு இட்டு சென்று கொண்டிருக்கிறது, அது என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்வாக இருக்கிறது. இந்த குற்ற உணர்விலிருந்து நான் மாற்றத்தை கண்டு கொள்ள வேண்டும் என்றும் இந்த குருவானவரிடத்திலே இந்த பெரியவர் அவரிடத்தில் எடுத்து சொல்லுகிறார். என்ன குற்ற உணர்வு? 40 ஆண்டுகளுக்கு முன்பாக புகைவண்டி சந்திப்பில் சிக்னல்களை பார்த்து மாற்றி அமைக்கக்கூடிய அந்த வழித்தடத்தை மாற்றிவிடக்கூடிய பணியிலே இந்த பெரியவர் பணி செய்து கொண்டு வந்தார். ஒரு நாள் குடிபோதையிலே இருந்ததனால் அந்த சிக்னலை சரியான முறையிலே அவர் மாற்றிவிடவில்லை. எனவே புகைவண்டி சிக்னல் இல்லாமல் வேறொரு வழித்தடத்திலே சென்று மூடப்படாத சாலையின் குறுக்கே சந்திப்பில் சென்றபோது அங்கு இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தில் அல்லது கார் மேல் இந்த புகைவண்டி மோத அந்த காரில் இருக்கக்கூடிய அனைவருமே விபத்துக்குள்ளாகி இறந்து விடுகின்றார்கள். அதை தொடர்ந்து பலவிதமான துன்பங்கள், இவை அனைத்திற்கும் நான் தான் முழுமையான பொறுப்பேற்க வேண்டும், ஏனெனில் என்னுடைய தவறை நான் இப்பொழுது ஒப்புக்கொள்கின்றேன், நான் தொடக்க நாட்களிலே ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொல்லி இந்த அருள் பணியாளரிடத்திலே இந்த முதியவர் எடுத்து சொல்லுகிறார். அருள் பணியாளர் அமைதியான குரலிலே இந்த சம்பவம் நடந்த இடம், தேதி மற்றும் ஆண்டு பற்றி அவர் மீண்டுமாக கேட்டறிந்த பின்பு சொன்னார். இந்த விபத்திலே காயமடைந்து விபத்துக்கு உள்ளாகி இறந்தவர்களில் ஒரு குழந்தை மட்டும் இந்த விபத்திலிருந்து தப்பித்து வந்தது. அந்த குழந்தை நல்முறையில் படித்து குருவாக மாறி இப்பொழுது உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறது. எனவே இப்பொழுது நான் உங்களை மன்னிக்கின்றேன், நீங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள், உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை
கடவுள் உங்களுக்கு அருளுவார் என்று அந்த விபத்திலே தப்பித்து வந்த குழந்தையாக இருந்த இந்த குருவானவர் அந்த பெரியவரிடத்திலே சொல்லுகிறார். பெரியவரும் மன நிறைவோடு இந்த காரிலே விபத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குடும்பத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய நீங்கள் என்னை மன்னித்தது என்னுடைய வாழ்வுக்கு ஒரு விடுதலையை, ஒரு மாற்றத்தை, இறைவனுடைய இரக்கத்தை எனக்கு பெற்று தந்தது என்று மகிழ்ச்சியுற அந்த குருவானிடத்திலே எடுத்து சொல்லிவிட்டு சிறிது நேரத்திலே அவருடைய உயிரை அவர் விட்டு விடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இதே போன்றுதான் நம்முடைய வாழ்விலும் கருணை நிறைந்த உள்ளத்தை நாம் பெற்றுக்கொண்டு இறை இரக்கத்தினுடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் எல்லா நிலைகளிலுமே எல்லா தருணங்களிலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இறைவனின் பெரும் கருணையை என்னில் பார்க்கக்கூடிய இந்த இறை இரக்கத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமையைத்தான் நாம் இன்று சிறப்பான விதத்திலே கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதிலே எந்தவித சந்தேகமில்லை. இந்த இறையிறக்க ஞாயிற்றுக்கிழமையை நாம் சிறப்பாக கொண்டாடி மகிழ்வதற்கு 2ஆம் யோவான் பவுல் நமக்கு அழைப்பு விடுத்தார். இவ்வாறு அழைப்பு விடுத்தார்: கடவுளுடைய இரக்கத்தில் உலகம் அமைதியையும் மானுடம் பெரும் மகிழ்ச்சியையும் கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இறையிறக்க ஞாயிற்றுக்கிழமை என்பதை அவர் எடுத்து சொல்லி இந்த உலக மக்கள் அனைவருமே மனதிலே நிறைவையும் மகிழ்ச்சியும் அமைதியும் நீடூழி அருள் ஆசீரை பெற்று வாழ வேண்டும் என்பதைத்தான் அவர் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். எனவே தான் இதனுடைய பின்னணியை பார்க்கின்ற வேளையிலே 1930ஆம் ஆண்டு போலந்து நாட்டில் உள்ள மரிய பவுஸ்தீனா அவர்களுக்கு இறை இரக்கத்தினுடைய ஆண்டவர் 14 முறை காட்சியளிக்கின்றார். இதோ நான் நடுவராக வருகின்ற வேளையிலே நான் அனைத்து மக்களையும் இரக்கத்தினுடைய ஆண்டவராக அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவும் நான் அவர்களுடைய பாவ நிலையிலிருந்து அவர்களை விடுதலை பெற்ற ஒரு மக்களாக அவர்களை அழைத்து செல்லவும் நீர் எனக்கு எல்லாருடைய ஆன்மாவை தூய்மையான விதத்திலே மாற்றி அவரை இந்த உலகத்திற்கு அழைத்து வா என்று சொல்லி மரிய பவுஸ்தீனாவுக்கு இறை இரக்கத்தின் ஆண்டவர் அங்கு காட்சியளிக்கின்றார். இந்த காட்சிக்கு இவர் முற்றிலுமாக செவி சாய்க்கக்கூடியவராக இந்த இறை இரக்கத்தினுடைய அந்த அருள் செயலை இவர் மீண்டுமாக தன்னுடைய வாழ்விலே தன்மையப்படுத்தி வாழக்கூடிய ஒரு மகளாகவும் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டார். எனவே தான் திருவை 2000 ஆண்டிலே 2ஆம் அருள் சின்னப்பர் இவருக்கு புனித பட்டம் வழங்கி இது இறை இரக்கத்தினுடைய அப்போஸ்தலிக்க ஒரு பெண்மணி என்று சொல்லி இந்த உலக திரு அவைக்கு அவர் எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். ஏனெனில் இந்த இறை இரக்கத்தை பெற்று வாழ்ந்த இந்த மரிய பவுஸ்தீனா என்பவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அனைத்து மக்களுமே பாவ நிலையிலே வாழ்ந்தாலும் அவர்கள் முழுமையான ஒரு ஆன்மாவை பெற்று ஆண்டவரிடத்திலே இரக்கத்தின் ஊற்றாக செல்ல வேண்டும் என்பதைத்தான் அவர் எடுத்துச் சொல்லுகிறார். எனவே தான் அவருடைய வாழ்விலே பிறரை மன்னிக்க கற்றுக்கொண்டவர் கடவுளிடமிருந்து மிகுதியாக கொடைகளை பெற தன்னை தயாரித்து கொண்டவர் என்று அவர் தன்னுடைய வாழ்விலிருந்து எடுத்து சொல்லக்கூடியவராகவும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அவருடைய வாழ்விலே இறை இரக்கம் மட்டுமே அவருடைய வாழ்வுக்கு வழிகாட்டியது என்று சொல்வது மட்டுமின்றி அவர் வாழ்ந்த காலத்திலே அனைத்து மக்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவராகவும் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த மரிய பவுஸ்தீனாவுடைய வாழ்வை பின்பற்றி மையப்படுத்தி திரு அவையும் நமக்கு இந்த இறை இரக்க ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுவதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறது என்று சொன்னால் நாமும் ஒவ்வொரு நாட்களிலுமே இறையிறக்க ஜெபமாலை, இறையிறக்க ஜெபம், இன்னும் இறையிறக்க செயல்கள் என்று பல்வேறு நிலைகளிலே இதை நாம் மையப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வுக்கும் பிறருடைய வாழ்வுக்கும் நாம் சான்று பகரக்கூடிய மக்களாக அவருடைய வாழ்வை எல்லா விதமான வளர்ச்சிக்கு வழிகாட்டுதலை கொடுத்து வாழக்கூடிய மக்களாக நாம் இட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. இதைத்தான் இன்றைய நற்செய்தி மூலமாக கிறிஸ்து பெருமான் நமக்கு எடுத்து சொல்லுகிறார்.
கிறிஸ்து பெருமான் இறை உயிர் தெழுந்த பிறகு தன்னுடைய சீடர்களை தேடிச் செல்கிறார். தேடிச் சென்று அங்கு இறை இறக்க செயல்களை செய்வதற்கும் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். இந்த உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை என்னவென்றால் அவருடைய காயங்கள். உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய முகத்தை காட்டி அவர் தன்னுடைய அடையாளப்படுத்த அவர் வியலவில்லை. மாறாக தன்னுடைய இரு கைகளையும் இரு கால்களையும் காயங்களை காட்டி அவர் தன்னை அடையாளப்படுத்துவது மட்டுமின்றி இந்த காயங்கள் வழியாகத்தான் மீட்புண்டு, இந்த துன்பங்கள் வழியாகத்தான் வெற்றி உண்டு என்பதை தன்னுடைய சீடர்களுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடியவராக இருந்தார். பொதுவாக நாம் பார்க்கின்றோம், காயங்களை யாரும் விரும்புவதில்லை. காயங்கள் நமக்கு கிடைக்கப்பெறுவது என்று சொன்னால் அதை நாம் மறைத்து வைத்திருக்கிறோம். ஏனெனில் காயங்கள் என்பது பலவீனத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. காயங்கள் வலியினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. காயங்கள் பாவங்களுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த காயங்களை கடந்து கிறிஸ்து பெருமான் தோமாவிடமும் மற்ற சீடர்களிடத்திலும் என்னுடைய கரங்களில் இருக்கக்கூடிய காயங்களை உற்று பாருங்கள் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்துகிறார். தன்னுடைய காயங்கள் வழியாக, துன்பங்கள் வழியாக, வலிகள் வழியாக நீங்கள் கனிவையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு நற்செய்தியாக எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்விலும் வரக்கூடிய காயங்கள், வலிகள், சவால்கள், வேதனைகள் அனைத்தின் வழியாகத்தான் நாம் வெற்றியையும் மீட்பையும் கண்டு கொள்ள முடியும். அதுவும் கிறிஸ்துவோடு இணைந்த நிலையிலே அனைத்து மக்களும் இறை இரக்கத்தினுடைய சாட்சியமாக மாற முடியும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து சொல்லுது. எனவே 2ஆம் யோவான் அழகாக சொல்லுகிறார், உங்கள் துன்பங்களை வீணடிக்காதீர்கள், டோன்ட் வேஸ்ட் யுவர் சஃபரிங்ஸ் என்று சொல்லுகிறார். ஏனெனில் உங்களுடைய துன்பங்கள் என்பது கிறிஸ்துனுடைய துன்பத்தை ஒத்ததாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்விலே எழக்கூடிய ஒவ்வொரு கரடு முரடான பார்வைகளும் பாதைகளும் கடவுளுக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். அந்த வாழ்வு இறைவன் என்னாலுமே இறை இறக்க செயல்களை புரியக்கூடிய நிலையிலே இருக்க வேண்டும் என்பதை அவர் தெள்ளத் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறார். எனவே தான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், இப்படிப்பட்ட இறை இறக்க செயல்களையும் அமைதி நிறைந்த அந்த உள்ளத்தை கண்ட திருத்துதர்கள் பல இடங்களுக்கு சென்று மக்களுக்கு குணமளிக்கக்கூடிய ஆற்றலை, மக்களுக்கு அரும்பெரும் செயல்களை புரிந்து அந்த மக்களை இறைவன் பால் ஈர்த்து அதன் அடிப்படையிலே வழி நடத்துவதற்காக தங்களையே தயாரித்து மக்களையும் அதிலே அவர்களை ஈடுபடுத்திக் கொள்வதை பார்க்க முடிகிறது. எனவே நாமும் அத்தகைய ஒரு நிலையிலே கடவுளுடைய அரும் அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் பெற்று வாழவும் அதன் அடிப்படையிலே பிறரை அந்த நிலையிலே வழிகாட்டவும் நாம் இன்றைய தினத்திலே அழைப்பு பெற்றிருக்கிறோம். எனவே இந்த இறை இறக்க செயல்களை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்யவும் நம்முடைய வாழ்க்கையும் பிறருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக மாற்றவும் இந்த கல்வாரி பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனுடைய அருள் இரக்கமும் பேரன்பும் நம்மை எந்நாளும் குணப்படுத்தட்டும், நம்முடைய வாழ்வை அலங்கரிக்கட்டும் என்று சிறப்பான விதத்தில் மன்றாடுவோம். இறைவன் என்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென். அனைவரும் எழுந்தின்று நம்பிக்கை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியரார், ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம்
நம்முடைய தேவைகள் விண்ணப்பங்களை இறையிறக்க ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு நாம் சமர்ப்பிப்போம். நற்செய்தி பணிக்காக தூய ஆவியாரால் அபிஷேகம் செய்யப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரர்கள் அனைவரையும் உமது கரம் தருகின்றோம். அவர்கள் நற்செய்தி அறிவிப்பதே நமது கடமை என உணர்ந்து செயல்பட தேவையான தூய ஆவியின் அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமாகிய இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பித்து கொண்டிருக்கும் கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தாரை உமது பாதம் தருகிறோம். அவர்களை நிறைவாய் ஆசீர்வதியும். அவர்கள் உழைப்பின் மூலமாய் கொண்டு தங்கள் கடமைகளை சரிவர செய்து தொழில் வெற்றி காணவும் பங்கின் வளர்ச்சியிலும் ஒத்துழைக்க வேண்டிய என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்ற எம் இறைவா, நாங்கள் உலக மாய கவர்ச்சிகளில் மயங்கி சிற்றின்ப நாட்டங்களில் மூழ்கி உயிருள்ள தெய்வமாகிய நீர் நற்கருணை வழியாக எங்களோடு என்றும் இருக்கின்றீர் என்பதை உணராது உம்மை விட்டு விலகி நிற்கும் மனநிலையை மாற்றி இறைப்பிரசனத்தில் உம்மோடிருந்து உம்மை என்றும் எங்கள் உள்ளத்தில் இருத்தி உம்முடன் என்றும் பயணிப்பவர்களாக வாழும் மனநிலை தந்தரள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்பாலின் வழிகாட்டியன இறைவா, தங்கள் பள்ளி படிப்பினை முடித்துவிட்டு மேற்படிப்பிற்கு இடம் தேடி அலையும் எம் பிள்ளைகள் சிறந்த வழிகாட்டிகள் மூலமாக தங்கள் விரும்பும் கல்வியை பெற்று பெற்றோருக்கும் திரு அவைக்கும் நாட்டிற்கும் ஊந்துரலாக திகழ்ந்திட தேவையான ஞானத்தை உடல்நலம் பெற்று வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவுள்ள தந்தையம் இறைவா, உமது இரக்கத்தை பெரியோளாவாக கொண்டாடும் இந்நாளிலே எங்கள் பங்கிலும் வீடுகளிலும் சமுதாயத்திலும் ஏற்பட்டிருக்கும் கசப்புணர்வுகளை கலைந்து ஒருவர் மீது ஒருவர் இரக்கமுள்ளவர்களாகவும் அன்பானவர்களாகவும் அமைதியுடன் வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாயிருந்து வழி நடத்தக்கூடிய நல்ல ஆண்டவரே, இதோ இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கட நாட்களிலே எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து பராமரித்தீர், நன்றி செலுத்துகிறோம். வரும் நாட்களிலே எல்லா விதமான பாதுகாப்பையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து எங்களுடைய வாழ்வை எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடு வழி நடத்தி செல்லப்பட வேண்டும் என்று சிறப்பான விதத்திலே மன்றாடுகிறோம். இந்த திரு அவையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும், குறிப்பாக தேவையில் இருக்கக்கூடிய மக்களை உம்முடைய கரங்களில் தந்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா விதமான ஆற்றலை நீர் கொடுத்து அவர்களை வழி நடத்தி செல்லப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய குடும்ப தந்தைமார்களை உம்முடைய கரங்களில் தருகின்றோம். வெளிநாடுகளிலே, வெளி மாநிலங்களிலே, வெளி ஊர்களிலிருந்து பணி செய்யக்கூடிய அவர்களுக்கு தொடர்ந்து நீர் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நல்ல உழைப்பிற்கேற்ற ஊதியத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கவும் வளர்ச்சியை நோக்கி நீர் முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்லவும் பட வேண்டும் என்று சிறப்பான விதத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். குடும்பத்திற்கு கூடிய ஒவ்வொரு தாய்மார்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். மனதிலே பல்வேறு பாரச் சுமைகளோடும் வேதனைகளோடும் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து குடும்பத்தை நல்ல முறையில் அரவணைத்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு நல் உள்ளத்தையும் மன அமைதியும் பெற்று வாழ நீர் ஒவ்வொரு தாய்மார்களையும் உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் செபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய பிள்ளைகள், இன்னும் படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்கள் ஒவ்வொருவருக்காகவும் தொடர்ந்து அவர்களுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட வேண்டும் என்றும் சிறப்பான விதத்திலே அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய கரங்கள் தங்கியிருந்து செயலாற்ற வேண்டும் என்றும் இன்னும் தொடர்ந்து எம்முடைய பிள்ளைகள் லட்சிய கனவை கண்டு
எல்லா விதங்களிலும் அதிலே உயர்ந்து நல்ல ஆளுமை மிக்க பிள்ளைகளாக உயர வேண்டும் என்பதற்காக நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கக்கூடிய நோயாளர்கள், எங்களுடைய வாழ்விலே நாங்கள் இயல்பான பணிகளை செய்ய முடியவில்லையே என்று கவலையோடும் மன உருக்கத்தோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களை நீ தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இன்றைய நாளிலே எங்களுக்கு முதல் வாசகத்தில் எங்களுக்கு சொல்லித் தருவது போல அருள் அடையாளங்களை திருத்துதர்கள் வழியாக நீர் செய்து அனைத்து மக்களுக்கும் புதுமையை நீர் அதிசயங்களை செய்து அவர்களை வழிநடத்தி சென்றது போல எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளர்களும் ஆண்டவரே புதுமையான முறையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்று வாழக்கூடிய ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்தல்வீராக. உம்முடைய இறை இரக்க செயல்கள் எங்களுடைய குடும்பத்திலே நடைபெறுவதற்கான வல்லமையை நீர் கொடுப்பீராக. இன்னும் எங்களுடைய குடும்பத்திலே பல்வேறு ஆண்டுகளாக மாதங்களாக நாங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெறவில்லையே என்று சோர்வுற்று கலக்கமுற்று இருக்கக்கூடிய மக்களை கருணையோடு கண் பார்த்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி புரிய வேண்டும் என்பதற்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பொருளாதார பிரச்சனையினால் கடன் தொல்லையினால் எங்களுடைய வாழ்வு முன்னேற்றமில்லை, எங்களுடைய வாழ்விலே தடைகளாக இருக்கிறது என்று உள்ளம் கலங்கி நின்று கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய குடும்பங்கள் மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெறுகின்ற வேளையிலே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்வு அமைய வேண்டும், எங்களுடைய குடும்பத்தார் நல்ல முறையிலே வீடு கட்டுமான பணிகள் துவங்க வேண்டும், வீடு கட்டுமான பணிகள் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நல்ல முறையிலே முடிவடைய நீர் உதவி புரிய வேண்டும். இன்னும் ஆண்டவரே, குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கக்கூடிய தம்பதியருக்கு நல்ல குழந்தை செல்வங்களை கொடுத்து நற்செய்தியினுடைய ஆற்றலை சாராம்சத்தை அந்த குடும்பத்திலே தம்பதியினருக்கு நீர் வெளிப்படுத்த விட வேண்டும் என்பதற்காக நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, எல்லா நிலைகளிலும் நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் உடைய இறை இரக்க செயல்களும் கரங்களும் தங்கியிருந்து எங்களுடைய வாழ்விலே, எங்களுடைய இந்த குடும்ப வாழ்விலும், எங்களுடைய இந்த இறை சமூக வாழ்விலும் நல்ல ஆற்றலையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கப்பவன் நீர் படைத்த பொருட்கள் அத்தனையும் கொடுக்கின்றேன், நீர் கொடுத்த வாழ்வு முழுவதையும் படைப்பின் முதல்வா உமக்காக பகிர்ந்திடும் மனமார் சரணடைந்தேன். பலி பொருளாய் எம்மை ஏற்றிடுவாய், பலி பொருளாய் எம்மை ஏற்றிடுவாய். படைக்கின்றேன், நீர் படைத்த பொருட்கள் அத்தனையும் கொடுக்கின்றேன், நீர் கொடுத்த வாழ்வு முழுவதையும். புனிதத்தில் கலந்திடும் காணிக்கையாய் எங்களை உம்மிடம்
கொடுத்த பொருட்கள் அத்தனையும் கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் நீர் கொடுத்த வாழ்வு முழுவதையும். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இக்கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புது பிறப்படைந்த மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றும் உள்ள பேற்றினை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தமது சாவல் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவண்ணமே இரவிருந்தே அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பள்ளிக்கு கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணென்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு அவையை வழிநடத்துகின்ற கர்தினால் குழாம், எங்கள் ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் இதன் நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவரது கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் வாழ்ந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழ் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில்
அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது தெய்வீக இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசு விடுச்ச அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோ பேரு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும். எனது ஆன்மா நலமடையும். எனது ஆன்மா நலமடையும்.
அருள் தருமூற்றே இறைவா நல்லாற்றல என்னுள்ளம் வா வா. அருள் தருமூற்றே இறைவா நல்லாற்றல என்னுள்ளம் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரே இயேசுவே வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரே இயேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா நலம் தரும் மருந்தாய் என்னில் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா நலம் தரும் மருந்தாய் என்னில் வா வா. நிரந்தர வாழ்வை என் தேவா நிரந்தர வாழ்வை என் தேவா. நிம்மதி வாழ்வயனில் வா வா. நிம்மதி வாழ்வயனில் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரே இயேசுவே வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரே இயேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வா வா. அழியாத உணவே என் இறைவா ஆன்ம ஒளியாய் என்னில் வா வா. அழியாத உணவே என் இறைவா ஆன்ம ஒளியாய் என்னில் வா வா. அன்பின் பகிர்வே என் தேவா அன்பின் பகிர்வே என் தேவா. அனுதின உணவாய் என்னில் வா வா. அனுதின உணவாய் என்னில் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரே இயேசுவே வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரே இயேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வா வா. குழித்துறை மறைமாவட்ட யூபிலி இறைவேண்டல் 2025. எங்கள் அன்பு தந்தையே இறைவா எங்கள் அன்பு தந்தையே இறைவா எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக எம் குழித்துறை மறைமாவட்ட இறை மக்களை எம் குழித்துறை மறைமாவட்ட இறை மக்களை யூபிலி ஆண்டை மகிழ்ந்து கொண்டாட அழைப்பவரே யூபிலி ஆண்டை மகிழ்ந்து கொண்டாட அழைப்பவரே உம்மை போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் உம்மை போற்றுகின்றோம் புகழ்கின்றோம். இறைவார்த்தையின் ஒளியில் இறைவார்த்தையின் ஒளியில் காலத்தின் அறிகுறிகளை கண்டுணர்ந்து காலத்தின்
காலத்தின் அறிகுறிகளை கண்டுணர்ந்து விளிம்பு நிலை மாந்தரின் விளிம்பு நிலை மாந்தரின் எளிய குரலுக்கு செவிமடுத்து எளிய குரலுக்கு செவிமடுத்து அர்ப்பண உணர்வோடு பணியாற்றி அர்ப்பண உணர்வோடு பணியாற்றி பங்கேற்பாலும் பங்களிப்பாலும் பங்களிப்பாலும் இணைந்து பயணிக்கும் திரு அவையாக இணைந்து பயணிக்கும் திரு அவையாக எம்மை மிளிர செய்யும் இந்த யூபிலி ஆண்டில் நாங்கள் எங்கள் அருள் வாழ்வை புதுப்பிக்கவும் பிறரோடு ஒப்புரவு செய்து நல்லுறவையும் அமைதியையும் உருவாக்கவும் ஆண் பெண் வேறுபாடுகளை களைந்து சமத்துவ சகோதரத்துவ உணர்வில் வளரவும் நீதியை நிலைநாட்டி உரிமை வாழ்வை ஏற்படுத்திடவும் எம்மை வழிநடத்துவீராக அருள் தரும் இவ்வாண்டில் பகைமைகள் பிரிவினைகள் வேறறுத்து திருநிலை பொதுநிலை இடைவெளி நீக்கி கிறிஸ்துவின் மனநிலையில் வேரூன்றி அனைவரும் உம் பிள்ளைகள் எனும் தோழமை உணர்வோடு இறையாட்சி கனவை நனவாக்கிட ஈடுபட்டு உழைக்க அருள் தாரும் எல்லாம் வல்ல இறைவனின் பராமரிப்பும் அன்பர் இயேசுவின் தோழமையும் ஞானமிகுந்த ஆவியானவரின் வழிகாட்டுதலும் அன்னை மரியாவின் உடனிருப்பும் எமது வாழ்வை வளப்படுத்துவனவாக ஆமென். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை திருமண
மண்ணின் மைந்தர், என்னோடு பல காலம் பணியாற்றி ஏராளமான உதவிகளை செய்தவர், நல்ல திறமைசாலி, நல்ல ஒரு பாடகர், மறைவுரையாளர், இன்னும் எழுத்தாளர், பாடல்களை இயற்றியவர், யூடியூபில் இறைவனுக்கான அந்த செய்திகள், தினம் ஒரு செய்தி என்று ஏராளமான பணிகளை செய்து வருகின்றார்கள். ஓடோடி பணிகளை செய்து வருகின்றார்கள். இந்த இளமை பருவத்திலே அந்த கைவிடப்பட்ட ஒரு பங்காக இருந்தாலும், அந்த பள்ளவிளை பங்காக இருந்தாலும், அதற்காக தன்னுடைய சொந்த முயற்சியால் ஏராளமான பணிகளை செய்து வருகின்றார்கள். இந்த நாளிலே நமக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நல்ல ஒரு மறைவுரை ஆற்றியிருக்கின்றார்கள். அவர்களை நமது பங்கு சமூகத்தின் சார்பாக, பங்கு மேய்ப்பு பணி பேரவையின் சார்பாக நாம் கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, ஒரு 2 நிமிடம் மட்டுமே எடுத்துக்கொள்கிறேன். எல்லாரையும் பார்ப்பதில் மிக மகிழ்ச்சி. எங்களுடைய பட்டறிவிளை பங்கின் கிளை பங்காகிய பள்ளவிளை பங்கு 130 குடும்பங்களை உள்ளடக்கிய ஒரு சிறிய ஊர், 5 அன்பியங்களை உள்ளடக்கியது. இயற்கை வளம் சூழ்ந்த இடம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்முடைய இந்த செப்பருத்தி விளை பங்கிலிருந்தும் 1-2 பேர் அங்கு திருமணம் செய்து கொடுத்து உண்மையிலேயே அவர்களும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு இடம். அதே போன்று இந்த ஃபாதர் சொன்னது போல இந்த பங்கில் போன வேளையில் அந்த இடம் ஒரு ஓட்டு கட்டிடமாக இருந்தது. மழை பெய்யும் போது பீடஸ்ரார் என்ன செய்வாங்க, பக்கெட்டை கொண்டு போவாங்க. மழையில் இது ஓடு உடஞ்சி தண்ணி வந்துட்டு இருக்கும் மழை காலங்களில். ஓகி புயல் அந்த வந்த வேளையில் அந்த ஓடு எல்லாமே நிறைய ஓடு கீழே விழுந்து உடைஞ்சு அந்த இடமே பழுதடைந்த ஒரு சூழ்நிலை. அந்த சுவர் பகுதிகள் கிராக் ஆகி நின்றது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அந்த மக்கள் அந்த ஓகி புயல் வந்த அந்த ஆண்டிலிருந்தே ஒரு ஆலயம் கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஆவலும் ஆசையும் கொண்டு பல முயற்சிகளை எடுத்தார்கள். பல நிலைகளிலே பல தடைகள், அது முயற்சி எடுத்தும் பலவிதமான தோல்விகளை சந்தித்த ஒரு நிலை. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஆண்டவருடைய ஆசீரும் அருளும் கடந்த 1.5 ஆண்டுகளாக எங்களோடு இருந்து நாங்களும் ஒரு புதிய ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கான முயற்சிகள் எடுத்து ஆலயத்தை உடைத்து புதிய ஆலயத்தை எழுப்புவதற்கான அடிக்கல் எல்லாம் நாட்டி இப்பொழுது அது உயர்ந்து நின்று கொண்டிருக்கிறது. இந்த இறுதிக்கட்ட பணிகளும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று ஒவ்வொரு மக்களுடைய உதவிகளையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏனெனில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதார நிலை என்பது ஒரு பின்தங்கிய ஒரு நிலை. மொத்தமே அந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் தான் அரசு வேலை செய்யக்கூடியவர் மக்கள். மீது எல்லாருமே அன்றாட கூலி வேலைக்கு சென்று வேலை செய்து பிழைக்கக்கூடிய மக்கள். இப்படி நிச்சயமாக உங்களுடைய ஊரிலும் நீங்கள் ஆலயம் எழுப்பும்போது பலவிதமான ஏற்ற இறக்கங்கள், அதே போன்று சவால்கள், அதே போல் பலவிதமான எதிர்நோக்குகள், எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக இருந்திருக்கக்கூடும். அது நான் நம்புகிறேன். உணர்வுகளால் கட்டி எழுப்பப்பட்ட ஆலயம். இந்த ஆலயத்திற்கு யார் வந்தாலும் ஒரு மகிழ்ச்சி உள்ள, என்னதான் கஷ்டம் வந்தாலும் அது உள்ளே வரும்போது ஒரு நிறைவு, ஒரு மகிழ்ச்சி. அந்த ஒரு நிறைவையும் மகிழ்ச்சியும் தான் இந்த பள்ளவிளை இறை சமூகமும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பல நேரங்களிலே உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, பல நிலைகளிலே இந்த மக்கள் அவர்கள் உழைக்கின்றார்கள். ஆனால் பல நேரங்களிலே அந்த உழைப்புக்கான மகத்துவத்தையும் ஆசீர்வாதத்தையும் புனித ஜார்ஜியார் என்ற பாதுகாவலரை அந்த மக்கள் கொண்டு அவர் வழியாக பலவிதமான பரிந்து பேசலையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதிலும் எந்தவித சந்தேகமில்லை. அதுபோல பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், பல நிலைகளிலே அவர்கள் பல இடங்களுக்கு சென்று பல நிலைகளிலே இருக்கக்கூடிய மக்களிடத்திலே உதவி கேட்டு அந்த ஆலயம் வளருவதற்கான பலவிதமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினத்திலும் உங்களை நாங்கள் நாடி நம்பி வந்திருக்கிறோம். நிச்சயமாக அந்த உணர்வுகளை புரிந்து நிச்சயமாக உதவி புரிவீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, உங்களால் முடிந்த உதவிகளை செய்து
உங்களுடைய 27 அன்பியம்னு ஃபாதர் சொன்னாங்க. கேட்கும்போது முன்னாடி 100க்கு மேலே ஒரு அன்பி இருந்ததாக கேள்விப்பட்டேன். உங்களுடைய ஒரு அன்பியம்தான் எங்கள் பங்கே ஊரே, அந்த அளவுக்கு ஒரு சிறிய ஊர். எனவே அன்புக்குரியவர்களே, உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் செய்து இந்த பள்ளவிளை இறை சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கும், உண்மையிலேயே அவர் சொன்ன போல அந்த அன்பு நிறைந்த அந்த ஆற்றலை நாம் எல்லா இடங்களுக்கும் நாம் பரப்புவதற்கும் நீங்கள் உதவி புரிய வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி நிற்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் உதவி புரிவீர்கள். உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் மனம் வந்து உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே எங்களுடைய இந்த இறை சமூகத்தினர் இங்கு வருகை தருவதற்கும் ஏற்பாடுகளை செய்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த உங்களுடைய பங்கு தந்தை மற்றும் பங்கு அருட்பணி பேரவை, பங்கு தந்தை அண்ணன் சொல்லிவிட்டார், அருள்பணி அலோஷியஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், அப்படி தானே? சம்திங் எது எடுத்தாலும் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக தான் யோசிப்பார், பேசுவார். நீங்கள் நினைக்கிறதா நிச்சயமாக பேச மாட்டார், அது எனக்கு ஷூராக தெரியும். நிச்சயமாக ஆண்டவருடைய வல்லமையும் ஆற்றலும் தான் அவரிடமும் இருக்கிறது, அவர் செய்யக்கூடிய அந்த பணி வாழ்வில் இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அவர்களை நன்கு ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். பொதுவாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். பயன்படுத்த பொருள் என்ன செய்யும்? தூக்கி எறியப்படும். நான் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்ல மாட்டேன், அவரை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். ஒவ்வொரு செயலிலும் இந்த பங்கினுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நல்ல ஒரு பங்கு தந்தை பெற்றிருக்கிறீர்கள். எனவே தந்தை அருள்பணி அலோஷியஸ் அவர்களுக்கு என்னுடைய பள்ளவிளை இறை சமூகத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவர் சார்பில் பலத்த கரவொலி எழுப்பி நன்றியை பாராட்டுகளை தெரிவித்து, அதே போன்று பங்கு அருட்பணி பேரவையினருக்கும் நிச்சயமாக நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அன்பிய ஒருங்கிணையும் நிச்சயமாக எங்களுடைய மக்கள் உங்களுடைய ஒவ்வொரு வீடிற்கும் வருகை தருவார்கள். எனவே மகிழ்ச்சியோடு வரவேற்று உங்களால் இயன்ற உதவிகளை செய்யும். மீண்டுமாக நாங்கள் செல்லக்கூடிய இடங்களிலும் நிச்சயமாக எங்களுடைய ஜபங்களிலும் இந்த செம்பருத்தி விளை இறை சமூகத்தினரை நாங்கள் நினைவு கூர்ந்து உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் நிச்சயமாக ஜெபிப்போம் என்பதையும் உறுதி கூறுகின்றோம். மீண்டுமாக பள்ளவிளை இறை சமூகத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மன மகிழ்ச்சியோடு மனம் நிறைவாக நன்றியும் ஜபங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்திருப்போம். எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருளடையாளத்தை நாங்கள் பெற்று கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வாதத்தை வணங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்திலிருந்து இரக்கத்துடன் காப்பாராக. அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு உங்களை தகுதி பெற செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாட்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களை என்றும் தங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். ஆண்டவர் நம்மோடு. அல்லேலூயா அல்லேலூயா.
கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகின்றோம். சதா சகாயமாதா சத்திய தேவதாயே, உம்மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. உம்மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கே எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.